Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to SP Electronics Tamil. இன்னைக்கான இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் வீடியோவோ இல்ல ஒரு பிசினஸ் சம்பந்தமான வீடியோவே கிடையாது. நேத்து வந்து பாத்தீங்கன்னா 24 6வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து YouTubeல இருந்து சம்பளம் போட்டாங்க. First salary from YouTube. ஓகேங்களா? YouTubeல இருந்து first மாசம் salary போட்டாங்க. அந்த salary வந்து பாத்தீங்கன்னா என்னோட கையில இருக்கு. ஒரு குட்டி ரிங் 2 கிராம். அதாவது கால் பவுன் சொல்லுவாங்கல்ல. 10000 வந்துச்சுங்க. $139 ஃபர்ஸ்ட் மாதம் வந்து வந்துச்சு. நம்ம சேனல் ஓப்பன் பண்ண டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2019 அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணோம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ வந்து போட்டுருப்போம். அந்த வீடியோ போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் சேனலில். ஸோ இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டாக மாற்றி போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த ஃபயரு ஹேக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து சரியாக வியூஸ் போகல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துச்சு. தீபாவளி எனக்கு பட்டாசுனாலே இன்ட்ரெஸ்ட்டு. அதை பற்றி நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பித்தோம். ஸோ நம்மளோட SP எலக்ட்ரானிக் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரீச் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மானிட்டேஷன் சொல்லக்கூடிய அந்த லெவலுக்கு வந்து நம்ம எடுத்துன்னு போச்சு. அதாவது 4000 வாட்ச் ஆகும், 1000 சப்ஸ்கிரைப் வந்து நம்ம சேனல் வந்து இருக்கணும். அதுதான் வந்து மானிட்டேஷன் பண்ணணும். மானிட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வரும். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோவில் வந்து ஆட் வருது அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆட் வரும். அந்த ஆடுக்கு அந்த விளம்பரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்லேருந்து காசு தருவாங்க. இப்போ அந்த விளம்பரத்தை போகிறான்னு வச்சுங்க, இப்போதான் வந்து கூகுள் பேன்னு வச்சுங்க. இந்த கூகுள் பேலேருந்து எங்கள் கூகுள் பே பற்றி யூடியூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிட்ட பேசி ஒரு 100 ரூபா தராங்கன்னு வச்சுங்க. அந்த 100 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்துக்கும். மீதி இருக்கிற 55 ரூபா பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி கிரியேட்டருக்கு வந்து கொடுக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து அந்த ஆட் போகிறாங்க அப்படின்னும் போது அந்த ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தராங்க அப்படின்னா அதில் ஒரு 65 ரூபா 55 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நடக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் போடுவாங்க. அந்த ஆடுக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காசு தருவாங்க. இன்னும் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு வருமா, அது இல்லாமல் வந்து லைக் பண்ணால் காசு வருமா, ஷேர் பண்ணால் காசு வருமா அப்படிலாம் ஒரு கொஸ்டின்லாம் உங்களுக்கு கிட்ட தோணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலோ ஷேர் பண்ணாலோ லைக் பண்ணாலோ காசுன்றது வராது. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூஸுக்கும் அந்த வியூஸில் ஆட் வருதா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா காசு வரும். அப்ராக்சிமேட்டாக எத்தனை வியூஸுக்கு காசு வரும், அதாவது டாலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன்னா அது வந்து USA டாலர் தான். ஓகேங்களா? இந்தியா மதிப்பில் வந்து வராது, டாலரில் தான் வந்து வரும். ஒரு 3000 4000 வியூஸ் போச்சுனாலே பார்த்தீங்கன்னா $1 வந்துடும். ஒரு டாலரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 74 ரூபா 75 ரூபா வச்சுங்க. ஒரு 4000 வியூஸ் ஒரு வீடியோ போயிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா $1 வந்து வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக் சேனல், ஒரு எலக்ட்ரானிக் சேனல், இந்த மாதிரி சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 4000 வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா $1 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலை பற்றி பேசுகிறாங்க, சும்மா வந்து முகத்தை மட்டும் காட்டி பேசுகிறாங்க அப்படின்னும் போது அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆட் சம்மந்தமாக எந்த ஒரு டாப்பிக்கும் அவங்க எடுக்காமல் சும்மா பேசினுறாங்க அப்படின்னும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வியூஸ்க்கு $1 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சேனல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக் தமிழ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிற SP எலக்ட்ரானிக் தமிழ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா SP ஃபார்ம் ஹவுஸ் சொல்லிட்டு 3 சேனல் இருக்குது. இந்த 3 சேனலில் இருந்து வந்த இன்கம் தான் பார்த்தீங்கன்னா $139 யூடியூப்பில் இருந்து. ஸோ அதோட இந்தியா மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 10,238 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து போட்டாங்க. அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஒரு வருட உழைப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேருந்து மாதம் சம்பளம் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் நம்ம யூடியூப்பில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கை வந்து எடுத்துன்னு வந்துட்டோம். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸ், ஒவ்வொரு சப்போர்ட், நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப், அடுத்தடுத்து வீடியோ போடுற மோட்டிவேஷன் வந்து தோன்றீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தாலும் வளர்ந்து இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காரணம், மீதி 50% என்னோட உழைப்புன்னு சொல்லலாம். ஓகே, இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தால் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துடுச்சு. நேற்று சொல்ல முடியல, இன்றைக்கி வந்து வீடியோ போட்டாகணும்னு சொல்லிட்டு செகண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வீடியோ எடுத்தேன், மைக் வந்து சரியாக வந்து போல சவுண்டே வரல. நான் மாட்டு பேசி வந்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட. ஸோ இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 8 மணிக்கு வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் வந்து மேலும் வளருவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனல் வந்து போடுவோம். நீங்களும் பார்த்து வந்து அடுத்த வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து கற்றுக்குன்னு அதை நோக்கி போங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நேரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன், யூடியூப்லேருந்து எவ்வளோ காசு வரும், யார் யாருக்கு எவ்வளோ காசு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்னால் யார், யூடியூப்லேருந்து எப்படி காசு வருது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன், எவ்வளோ வியூஸ் போனால் எவ்வளோ காசு வரும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துலாம். ஏன்னா உங்கள் இடத்துல வந்து ஒரு கேள்வி வந்து இருக்கலாம், இந்த யூடியூபர்னால லட்சமாக சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தோணலாம். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோ வந்து உடச்சி பேசலாம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து 3 சேனல் இருக்குங்க. 3 சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகிடுச்சு. ஸோ 3 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கேட்டகரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதில் வந்து எவ்வளோ காசு வருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நாலேஜ் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து
யார் யார் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிடலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி இன்வெர்ட்டர் வீட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி வெறும் 500 ரூபா இருந்தால் போதுங்க. உங்கள் வீடு ஃபுல்லாக வந்தீங்கன்னா லைட் ஏறி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி தான் இதை நான் கண்டுபிடிச்சோன்னே சார் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறேன். நாளைக்கு வந்து மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.